إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு, ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் மேலும் முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் எங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எம்முடைய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. என்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அவனுடைய இல்லத்திலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ, நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம் அனைவரையும் ஒன்று திரட்டுவானாக. ஈமான் ஈமான் வலுப்பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஈமான் அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எண்ணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஈமான் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறோம். வ மலாயிகத்து பில்லாஹ் வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் ஷர்ரி கர்ரி என்று 6 விஷயங்களை நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஈமானுடைய இந்த ஈமானுக்குரிய தன்மைகளை நாம் பார்த்திருக்கோமா? இல்லை. அல்லாஹ் இருக்கிறான் எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறோமோ, இந்த ஈமானை நாம் முழுமையாக நம்பி அதை சார்ந்ததாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் எப்படி நாம் மொழிந்திருக்கிறோம் என்றால், பில் கவுல், நாவால் மொழிந்திருக்கிறோம். வ இஅ்திகாதில் பில் கல்ப், உள்ளத்தால் ஏற்றிருக்கிறோம். வ அமலு பில் ஜவாரிஹ், என்ன செய்ய வேண்டும்? அமல்கள் செய்ய முடியுமாக இபாதத் செய்ய வேண்டும். நாவால் மொழிந்து உள்ளத்தால் உள்ளபூர்வமாக இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு அதுக்கு செயல் வடிவம் அமல் பில் ஜவாரிஹ், என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். யஸீது பித்தாஅ, இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது. வ யன்குஸு பில் மஅசியா, பாவத்தை விட்டு விலகி இருப்பது. என்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் இந்த தலைப்பு ஈமானை பற்றி இன்றைய ஜுமாவில் நான் எடுத்தேன் என்றால், இன்றைய காலச்சூழலில் முஸ்லீமாக எல்லாரும் வாழுகிறோம், ஈமான்தாரியாக எல்லாரும் வாழுகிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்துகளை கொடுக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், என்னவர மார்க்க விஷயங்களுக்கான தியாகங்கள் செய்கிறோம், ஏழைகளுக்காக வேண்டி தான தர்மங்களை வாரி வழங்குகிறோம், அதிகமான இபாதத் செய்கிறோம். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆனால் நம்முடைய இறுதி காலகட்டத்தில் ஈமானோடு மரணிக்கிறோமா? அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஈமானோடு மரணிப்பது தான் இது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. ஈமானோடு யார் மரணிக்கிறாரோ அவருக்கு என்ன செய்யப்படும்? இம்முலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர் சொர்க்கத்தில் எளிதாக நுழைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல், இந்த மார்க்கம் இல்லாமல் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் தொழுகிறார், இன்னொரு அமல் செய்கிறார், ஆனால் இறுதி காலகட்டம் வரைக்கும் இந்த ஈமான் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஈமான் உறுதி பெற வேண்டும் என்றால்
இந்த ஈமான் மேன்மேலும் எனக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால், இந்த ஈமான் இன்னும் வலுவாக வேண்டும் என்றால் என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால், தஆலு நஸ்தாது ஈமானன், வாருங்கள் ஈமானை அதிகரிப்பதற்கான இபாதத்துகளை செய்வோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஜ்லிசு பினா நஸ்தாது ஈமானன் அல்லாஹும்ம ஜித்னி ஈமானா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், வாருங்கள் அமருவோம், ஈமானை அதிகரிப்போம். அல்லாஹும்ம ஜித்னி ஈமானா, இறைவா எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவாயாக, இறைவா எங்களுக்கு உன்னில் இருக்கக்கூடிய இறையச்சத்தையும் உன்னுடைய அச்சத்தையும் எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. இப்படியான வார்த்தைகள் சொன்னார்கள். எம்முடைய வார்த்தைகளே எந்த அளவுக்கு நம்ம வைத்திருக்கிறோம்? பிரார்த்தனை எடுத்துக்கொள்வோம். இந்த பிரார்த்தனையிலே எத்தனை விஷயங்களை நாம் கேட்கிறோம்? மார்க்கத்தை பற்றி கேட்கிறோமா? இஸ்லாத்தை பற்றி கேட்கிறோமா? யா அல்லாஹ் உன்னுடைய இறையச்சத்தை தா, உன்னுடைய பயத்தை தா, உன்னுடைய மார்க்கத்தை கட்டுப்பட்டு பேணி வாழ்க்கையை அதன் பிரகாரம் நடத்துவதற்கான வழிமுறையை எங்களுக்கு தௌஃபீக் செய், அதன் பிரகாரம் நடப்பதற்கு எங்களுக்கு வழி செய்ய அருள் புரிவாயாக என்று கேட்டிருப்போமா? பொருளாதாரத்தை தா, நோய் நொடி இல்லாத சுகத்தை தா சொல்லி கேட்கிறோம். இன்னும் செல்வத்தை தான் முத்தாய்ப்பாக முன்னிறுத்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவிர இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுத்தா, இஸ்லாமிய மார்க்கத்தை மேம்படும் அறிவதற்கு எங்களுக்கு தௌஃபீக்கை தா, அவனுடைய இறையச்சத்தை தான் சொல்லி யாராவது துஆ செய்திருப்போமா? இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருப்போமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஜித்னி ஈமானா. இந்த உலகத்தினுடைய செல்வங்களோ இந்த உலகத்தினுடைய சுகபோக வாழ்க்கையை எங்கே கேட்டிருக்கிறார்களா? எந்த தோளாக கேட்டார்கள் என்ற வார்த்தையை பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக பார்க்க முடியாது. அப்படியே கேட்டிருந்தாலும் ஒரு சொற்ப காலத்திற்கு எதுக்கு கேட்டிருப்பார்கள்? உலகத்தில் அதிகமான என்ன செய்ய வேண்டும், அதை கொண்டு இபாதத் தேடுவதற்காக கேட்டுப்பார் தவிர இந்த உலக ஆகாயத்துக்காக கேட்டிருக்க மாட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜித்னி ஈமானா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நிச்சயமாக நாம் அனைவரும் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு ஈமானை அதிகப்படுத்துவாயாக, உன்னுடைய இறையச்சத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக என்று கேட்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், இஜ்லிசு பினா நுமினு ஸாஅ. வாருங்கள் அமருவோம், ஒரு சில மணி நேரம் ஈமானை அதிகரிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குவோம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தன் தோழர்களுடைய தோள்பட்டை பிடித்து சொன்னார்கள், தஆலு நுமினு ஸாஅ. வாருங்கள் அல்லாஹ்வை பற்றி சில நினைவு கூறுவோம், சில மணி நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம். தஆலு நذ்குருல்லாஹ வ நஸ்தாது ஈமானன் பித்தாஅதி. அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், இன்னும் ஈமானை அதிகப்படுத்துவோம், பித்தாஅதி இன்னும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு நபி தோழர்களும் தன்னுடைய உலக வாழ்க்கையில் எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்றால், ஈமான் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு கடினமான ஒரு அந்த வார்த்தையினுடைய அந்த கணம் பரிமாணம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று பார்க்கும் என்றால், சஹாபாக்கள் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததை நம்ம எதிலுமே பார்க்க முடியாது. ஏனென்றால் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டால் சொர்க்கம் நுழைய முடியுமா? நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தை ஆகிரு கலாமிஹி மன் லா இலாஹா இல்லல்லாஹ் ததுகுலுல் ஜன்னah, யாருடைய வார்த்தை கடைசி காலகட்டத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மொழிகின்றாரோ, அவருடைய வார்த்தையின் சொன்ன பிரகாரம் அவர் வாழ்க்கை நடந்திருந்தாரோ, அவர் நாளை மறுமையில் எங்கே ததுகுலுல் ஜன்னah, அவர் எங்கே செல்வார்? சோனத்தில் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நதஆலு நذ்குருல்லாஹ வ நஸ்தாது ஈமான பித்தாஅதி. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஈமானை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, இந்த மார்க்கத்தை பற்றி எல்லாம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, எந்த பள்ளி வாயிலெல்லாம் தீனை பற்றி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஈமானை வலுப்பெறுவதற்கு, இன்னும் இந்த ஈமானை தனிப்பட்ட முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது வலுவாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை ஒதுக்க வேண்டியதான் முக்கியத்துவத்தை இங்கே சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அக்கீதா என்னவாக இருக்கிறது? நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அக்கீதாவை கல்வியை படித்து வைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய கருத்து வேற்றுமை எதில் இருக்கு என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இணை கற்பிக்க கூடாது, அக்கீதாவை தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும், கபறுகளை என்ன செய்யக்கூடாது? செல்லக்கூடாது, இணை கற்பிக்க கூடாது. இன்னும் என்ன செய்வது? தக்பீர்களை நெஞ்சில் கட்டுவதா, வயிற்றிலே கட்டுவதா, அல்லது அத்தஹியாத்திலே கையை ஆட்டுவதா, கையை நீட்டாமல் இப்படி வைத்திருப்பதா? இன்னும் அதிகமாக சொல்வதாக இருந்தால், திருமணம் என்ற விஷயத்திலே என்ன செய்வோம்? தௌஹீத் பிரகாரம், ஏகத்துவ பிரகாரம் எளிமையான மார்க்கத்தை பின்பற்றும் பேரில் இந்த அளவுக்கோடு தான் நம்மளோட அக்கீதா புள்ளி வச்சிருக்கோம். இந்த அளவு தான் என்ன செய்தோம்? மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். தொப்பி போடுவதா, தொப்பி போடாமல் இருப்பதா, தக்பீர் கட்டுவதா, கெட்டாமல் இருப்பதா, அத்திகாரத்தில் கையை ஆட்டுவதா, ஆட்டாமல் இருப்பதா, இந்த கருத்து முரண்பாடிலே நம்மளோட வாழ்க்கை கழிந்து போடுகிறது. தவிர இந்த ஈமான் இதில் அதிகரிக்கிறதா? இதில் ஈமான் பேசப்படுகிறதா? இல்லை. ஈமான் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் மார்க்கத்தை படிக்கணும், இஸ்லாத்தை தெரிய வேண்டும், இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி நாம் படித்துக் கொள்ளலாம் என்றால் தான் என்ன செய்யப்படும்? ஈமான் நம்மளுக்கு வலுவாக இருக்கும்.
ஈட்டின் முன் இருந்தாலும் ஈமானை இழக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறமே சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சாதாரண ஒரு பதம் கிடையாது. அது ஈமான் வலுவாக இருந்தால்தான் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஈமான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அப்போதான் நம்மளுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தருவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமான் கொண்டவர்களும் கல்வி பெற்றவர்களும் அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், யார் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களோ அவருடைய ஈமானை கொண்டதன் காரணம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதில் உறுதியாக இருக்கும் காரணமாக அவருடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஊதுல் இல்ம தரஜாத், யாருக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கல்வியாளர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம்ம குடும்பத்தார்களையும் நம் அனைவரையும் நேசித்து விட்டால் அல்லது ஒவ்வொரு மனிதன் தனித்தனியாக அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்ன நலவு நாடுவான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் நம்ம அனைவரையும் நேசித்து விட்டால், அல்லாஹ் நம்ம அனைவரையும் நேசித்து விட்டால், இல்லையோ உங்களையோ தனிப்பட்ட ஒவ்வொரு நபராக அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் நமக்கு நாடுவது என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய செல்வத்தை வாரி வழங்குவதா, இந்த சுகபோக வாழ்க்கை செல்வத்தை அள்ளி கொடுப்பதா? அது கிடையாது. அல்லாஹ் எதை விரும்புகிறான் பாருங்கள், ஈமானை விரும்புகிறான். என்ன ஈமான்? மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தினுடைய தெளிவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். இஸ்லாத்தை பற்றிய அறிவை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் பிரகாரம் வாழக்கூடிய அந்த சுன்னாவை பற்றியும் தான் அல்லாஹ் நமக்கு நாடுகிறான். உண்மையிலே இதன் பிரகாரம் வாழ்ந்தால் ஈமான் நிச்சயம் வலுவாக இருக்கும். அதான் அல்லாஹ் யாருக்கு நலவே நாடுகிறானோ அவர்களுக்கு யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவர்களுக்கு என்ன செய்கிறான், அந்த மார்க்கத்தின் ஞானம் கொடுக்கிறான். அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அந்த கல்வி கொடுக்க போவதால் இன்னைக்கு பள்ளியினுடைய நிர்வாகிகளாக நம்ம இருக்கின்றோம். இந்த பள்ளியை எடுத்து நம்ம செயல்படுத்துகிறோம். இந்த பள்ளிக்காக தூரத்திலிருந்து வந்து என்ன செய்து உட்கார்ந்து இருக்கிறோம். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் உங்களை நாடி இருக்கிறார். இது ஈமானை அதிகரிப்பதற்கான ஒரு விஷயம். இந்த ஹதீஸுகளுக்கு இமாம்கள் விளக்கம் கொடுக்கும்போது லம் யதஅல்லமு கவாயிதல் இஸ்லாம் வமா யத்தஸிலு பிஹா மினல் ஃபுரு' ஃபகத் ஹுர்ரிமல் கைர். யார் ஒருவர் ஒரு மனிதர் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அதனுடைய நுணுக்கங்களை படிக்கவில்லையோ அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் தடுக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். என்ன சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ்க்கு விளக்கமாக? என்ன சொல்கிறார்கள்? யார் ஒரு மனிதர் மார்க்கத்தை படிப்பதற்கு முயற்சி செய்யவில்லையோ, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் அது உள்ள நுணுக்கங்களை உள்ளடங்கக்கூடிய அந்த கருத்துக்களை சட்டங்களை யார் படிக்க முயற்சி செய்யவில்லையோ ஃபகத் ஹுர்ரிமல் கைர், அவர் எல்லா விதமான நன்மை விட்டும் தடுக்கப்பட்டு விடுவார். என்ன சொல்கிறார்கள்? இந்த இடத்துல கல்வியை, மார்க்கத்தினுடைய கல்வியை இஸ்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த இந்த தீனை படிப்பது மிக மிக அவசியம். அதுவும் இக்காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு யார் யார் பின்னோடைய என்ன செய்திருக்காங்க, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தௌஹீதில் பேசக்கூடியவர்களும் சரி, தௌஹீத் அல்லாதவர் யாராக இருக்கட்டும், எத்தனை பிள்ளைகளும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மவர்களும் நினைச்சால் இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய ஆண்களும் யார் யார் பின்னோடைய ஈமான் இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி என்ன செய்ய வேண்டும், நாம் அறிய வேண்டும். இதான் சொல்லுகிறார்கள், இமாம்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். கவாயிதல் இஸ்லாம் வமா யத்தஸிலு பிஹா மினல் ஃபுரு', இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை நுணுக்கங்களை எடுத்து கிதாப் எடுத்து படிங்க, குர்ஆன் எடுத்து படிங்க, சுன்னாவை எடுத்து படிங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. அப்போதுதான் உங்களுக்கு ஈமான் என்ன செய்யும், வலுப்பெறும். ஈமான் என்ன செய்யும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபகத் ஹுர்ரிமல் கைர், இதை யார் என்ன செய்கிறார், தொழுகிறார், ஏதோ ஏழையை பார்க்கும்போது சில தான தர்மம் செய்கிறார், ஏதோ நோம்பு மாதம் நோம்பு பிடிக்கிறார், திருக்குறான் ஏதோ வசனத்தை ஓதுகிறார், ஈமான் அதிகரிச்சுதா? அதிகரிக்கும். இதையும் தாண்டி என்ன செய்ய வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது மேலோட்டமாக வளமையாக இருக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கிறனால் செய்துவிட்டே போய் கொண்டிருப்போம். நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கணும் தெரியுமா? ஒரு சோதனை வரும்போது நம்முடைய ஈமானுடைய அந்த தருணத்தில் நம்முடைய வார்த்தை எவ்வாறாக இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும், முதலில் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஈமான் நமக்கு வலுவாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் இத்தனை வருட காலமாக இருக்கிறேன், நம்மளுடைய ஈமானை உரசி பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம வலுவாக வைத்திருக்கிறோம். இதை வலுப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இஸ்தமஅல் குர்ஆன். அடுத்ததாக ஈமான் வலுப்பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். இஸ்தமஅல் குர்ஆன், குர்ஆனை கேட்பது. ஒரு குர்ஆனை ஓத வைத்து குர்ஆனை கேட்கும் பொழுது அதே நன்மை நமக்கு கிடைக்கும், அதே நன்மை கிடைக்கும். குர்ஆனை படிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த ஈமான் அதிகரிக்கிறதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாததுஹும் ஈமானா. இறை விசுவாசிகளுக்கு முன்பாக, இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்பாக யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே பல இடங்களில் அதிகமாக சொல்லிற காரணம் என்ன? ஏன் மறுபடியும் ஈமான் கொடுங்க. ஈமான் என்ன செய்யும்? யஸீது, ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். என்குஸ் என்ன செய்யும்? சில சமயம் குறையும். குறைய விட்டுறவே கூடாது. குறைஞ்சிச்சுன்னு என்ன ஆகும்? மார்க்கத்துடைய ஒவ்வொரு செயலாக விட்டு விட்டு என்ன செய்வார்? கடைசியில் இறுதியில் என்ன செய்வார்? மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவார் இல்லையா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாததுஹும் ஈமானா. அவருக்கு முன்பாக குர்ஆன் ஓதப்பட்டால், இறை வசனம் சொல்லப்பட்டால் என்ன செய்வார்கள்? ஈமான் அப்படியே அதிகரிக்கும். திருக்குர்ஆனை நீங்கள் வீடுகளை கேட்டு வரணும். வீடுகளை இன்றைக்கி காலையில் ஆரம்பத்தில் இருந்து இரவு நேரம் வரைக்கும் 12 மணி வரைக்கும், இரவு 12 மணி வரைக்கும் என்ன செய்கிறது? வீட்டில் சீரியல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்து தவிர, அல்லாஹ் அருள் செய்தவரை தவிர பெருவாரியான முஸ்லிம்களுடைய வீடு எதுவாக இருக்கிறது? காலையில் ஆன் செஞ்சது தொலைக்காட்சி பெட்டி இறுதி 12 மணி வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து குர்ஆன் ஓடிக்கொண்டே இருக்கணும், குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருக்கணும். குர்ஆன் வசனத்தை தமிழாக்கத்தை சற்று நேரம் அப்படி நம்மளுக்கு நேரம் கிடைச்சதா உடனே அந்த ஸ்பாட்ல என்ன செய்யணும்? குர்ஆனுடைய வசனத்தை நம்ம ரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீட் பண்ண நம்மளுக்கு படிக்க ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை பொய்யாகுமா? இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாததுஹும் ஈமானா. உண்மையிலே உங்களுக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால், இந்த இஸ்லாத்தில் இன்னும் நாம் உறுதியாக வேண்டும் என்றால் திருக்குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. அடுத்த நீங்களே பிரசங்கம் பண்ணதுக்கு தகுதியானவராக மாறிடுவீங்க. இன்னைக்கு பல இமாம்களை விட நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மார்க்க பயானம் பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? இந்த திருக்குர்ஆன் அவங்களை மாற்றியது, ஈமான் அதிகரிச்சது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், வ இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால், குர்ஆன் வசனத்தை கேட்டா அதை செவித்தாழ்ந்து கேளுங்க, அமைதியா கேளுங்க. குர்ஆன் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. லஅன்சிது லஅல்லக்கும் வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்க என்ன செய்யப்படுவீங்க? அருள் செய்யப்படுவீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது இறங்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பொருள். அப்போ ஈமான் அதிகரிப்பதற்கு இரண்டாவது விஷயம் என்ன? இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவது, குர்ஆனோடு தொடர்பிலே நாம் இருப்பது. அடுத்தது என்ன? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறி தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய வார்த்தை, அதற்கு நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் என்ன? உங்களுக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால், ஈமான் இன்னும் உறுதியாக வேண்டும் என்றால் என்ன செய்யுங்க? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் உங்களுக்கு உறுதியாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை, எங்க போனாலும் எனக்கு தொய்வாக இருக்கிறது, எது போனாலும் பிரச்சனையாக இருக்கிறது, நிம்மதியே இல்லைங்க. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், உங்களுக்கு ஈமான் உறுதியாகவும் உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஈமான் வலுப்பெறும், ஈமான் மேன்மேலும் உங்களுக்கு உறுதியாகும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயங்களை என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். யாரிடத்திலே இந்த விஷயங்கள் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்? ஈமானிலே சுவையை அவர்கள் சுவைத்தார்கள். ஈமானுடைய சுவையை அவர்கள் என்ன செய்தார்கள்? சுவைத்தவர்கள் ஆவார்கள். என்ன சொன்னார்கள்? ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாகுமா. இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தான் என்ன செய்ய முன்னிறுத்தி மற்ற அனைத்தையும் விட்டுவிடணும். மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்துடணும். எது எடுத்தாலும் அல்லாஹ்வை சார்ந்தவராக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்களா? அதன் பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக்கணும். இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அவர்கள் ஈமானுடைய சுவையில் என்ன செய்கிறார்கள்? சுவைத்துள்ளாவார்கள். குர்ஆனும் சுன்னாவும் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இந்த ஈமானுடைய சுவையை சுவைத்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அடுத்ததாக நம்முடைய சொந்த விருப்பங்களை விட அல்லாஹ்வும் ரசூலுக்கும் என்ன செய்யும்? விருப்பத்தை தான் நாம் முன்னிறுத்தணும். பொருளாதாரம் நிறைய வருகிறது, செல்வம் நிறைய வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த செல்வமும் பொருளாதாரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் வந்திருந்தால் என்ன செய்யலாம்? அல்ஹம்துலில்லாஹ். காட்டி தராத வழிமுறையிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஈமான் இருக்குமா? ஈமான் விட்டு வெளியே போயிடுவோம். சொந்த விருப்பம் கருத்துக்களை என்ன செய்யணும்? நாம் புறந்தள்ளிட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முன்னிறுத்தணும். இதை முன்னிறுத்தி நான் செயல்படுத்தணும். 1000 கருத்துக்கள், 1000 விமர்சனங்கள், 1000 பிரச்சனைகள் எல்லாம் சொல்லப்படும்.
அல்லாஹ்வின் ரசூலில் தான் நம்ம என்ன செய்யணும், முன்னிறுத்தி பார்க்கணும். எவ்வளோ செல்வம் வந்தாலும் அங்கே அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறையில் அந்த செல்வம் நமக்கு வருதா, இதை தான் நான் பார்க்க வேண்டும். நம்மளுடைய சொந்த கருத்துக்களை, நம்மளுடைய விருப்பங்களை, நம்மளுடைய ஆசைகளை அங்கே என்ன செய்யக்கூடாது, முன்னிறுத்தக்கூடாது. அப்படி முன்னிறுத்தினால் ஈமான் பலகீனம் அடைந்து விடும். அல்லாஹ்வின் ரசூலை முன்னிறுத்தி நம்ம இபாதத்துகள், கொடுக்கல் வாங்கல், பொருளாதார ஈட்டுவரி விஷயத்தில் இருந்தால் அது ஈமான் என்ன செய்ய அதிகரித்து கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அடுத்ததாக உங்களுடைய ஈமான் எப்படி வலுவரும் என்றால், அந்த ஈமானை நீங்கள் வலுவாக ஆக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, கூனூ மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்க. இன்னைக்கு பிரச்சனையே அதான். இன்னைக்கு என்ன செய்கிறோம், நம்மளோட பழக்க வழக்கங்களுடைய வைக்கக்கூடியவர்களெல்லாம் நிலைமைகளை பார்க்கிறோம். எவ்வாறாக இருக்கிறது? அவர் பிஸ்னஸில் உயர்ந்து வியாபாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார், ஆனால் அவர் குர்ஆன் சொன்ன பிரகாரம் இல்லை, அதில் பொருளாதாரம் நிறைய வருது. என்ன செய்கிறார்? அவங்களோட தொடர்பில் இருக்கிறார். ஏதோ இவரும் அவரோட சேர்ந்து. அல்லாஹ் சொல்கிறார், உண்மையாக நடக்கக்கூடியவர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள், நல்லவர்களுடன் நீங்கள் என்ன செய்ய கொள்ளுங்க, உங்களோட தோழமையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு நபியை பற்றி என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? அல்லாஹ் பதிவு செய்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்ல அறிவே, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ. நபியே, யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி துஆ செய்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து இருங்கள் நபியே. அவர்களோடு உங்களோட தோழமையை வைத்துக் கொள்ளுங்க. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை சார்ந்து துதி பாதி கொண்டு அல்லாஹ் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த நல்லடியார்களுடன் நீங்கள் சேர்ந்துடுங்கள் நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபிக்கு கட்டளை இடுகிறான் என்றால் நம்முடைய தோழமை எவ்வாறு இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தோழர் இருக்கிறார், அவர் நல்லவரா அவர் கெட்டவரா என்று நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை பார்த்தா அறிந்து கொள்ளலாம்? அவருடைய நண்பரை பார்த்தா நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவருடைய தோழர், அவருடைய நண்பர், அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்ன குணத்தில், எந்த செயல்பாட்டில், எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதே போன்றாக இவர் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். மன் அஹி அஹி கலீலிஹி என்று சொன்னார்கள். அப்போ தோழமை மிக முக்கியமானது. தோழமை எப்படி இருக்க வேண்டும்? அவரை பார்த்தால் மறுமை சிந்தனை வர வேண்டும், அவரை பார்த்தால் இறைச்சல் வர வேண்டும், அவரை பார்த்தால் நல்லவர் என்று சொல்ல வேண்டும், அவரை பார்த்தால் மார்க்கத்தின் பிரகாரம் வழிநடத்துவார்களாக இருக்க வேண்டும், தோழமையை அமைக்க வேண்டும். அப்படியான பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? தோழமை வைத்துக் கொள்ளுங்கள். தோழக்கூடியவனோட உன்னோட பழக்க வழக்கம் வைத்தால் தான் அவனை நிச்சயம் தொழக்கூடிய மக்களாக இருப்பான், பள்ளியோட தொடர்புடையவராக இருப்பான், மார்க்கத்தை பேணக்கூடியவராக இருப்பான். பிள்ளைகளோட நிலைமைகள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வாறாக இருக்கிறது? நல்ல விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி கொடுத்து, விலை உயர்ந்த மொபைல் பொருட்கள் வாங்கி கொடுத்து, பாக்கெட் நிறைய பணங்களை கையில் கொடுத்து விட்டு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய என் பிள்ளை அவரை விட குறைஞ்சவனா, அவரை விட என்ன கீழே உள்ளவனா என்று போட்டி போட்டு என்ன செய்கிறான்? பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? ஈமானை வலுப்பெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? உலக சார்ந்த விஷயங்களை, தவறான விஷயங்களுக்கு செல்லக்கூடிய பார்க்கிறோம். என்னைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால் மீனில் மிஸ்கி, நல்ல தோழமை என்பது எப்படி தெரியுமா? ஒரு அத்தர் வியாபாரிக்கு சமம். அத்தர் வியாபாரியோட சேர்ந்து என்ன வாட அடிக்கும்? அவரோட சேர்ந்து பழக போகணும், என்ன வாட அடிக்கும்? அவர் மேலே கூடிய அந்த வாசனை, நல்ல வாசனை என்ன செய்யும்? உங்கள் மேல் கொத்திக் கொள்ளுமா இல்லையா? அந்த போன்று உங்களை நல்ல நட்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு? ஈமான் வலுவாக இருப்பதற்கு, இந்த ஈமான் உறுதியாக இருப்பதற்கு, இந்த ஈமான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பதற்காக வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள். நீங்கள் அதே ஒரு தீயை மூட்டக்கூடியவன், ஒரு புகையை மூட்டக்கூடியவனுடன் சேர்ந்து இருந்தால் என்ன செய்யும்? அந்த தீயை உருவாக்கக்கூடியவனுடைய அந்த தீப்பொறியை எப்படி கங்கைகளை மேலே போட்டு அழுக்காகுமோ அதே உதாரணம் சொல்கிறார். எதுக்கு உதாரணம் சொல்கிறார்கள்? கெட்ட மனிதர்கள் சொல்ல, கெட்ட நண்பர்கள் சொல்கிறார்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஈமானுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? மார்க்கத்தை படிப்பதிலும், இஸ்லாத்தை படிப்பதிலும், குர்ஆனை படிப்பதிலும், அல்லாஹ் நினைவு கூறுவதிலும், அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பதில் தான் ஈமான் நிச்சயம் மென்மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஈமானுடைய விஷயத்தில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்காலம் என்பது ஈமானோடு வாழ்வது மிக மிக மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, சவால் நிறைந்ததாக இருக்கிறது. ஒருவேளை நாம் தொழுகையாக இருந்து நம்முடைய பிள்ளை தொழுகையாக இருக்கிறானா, அல்ல நம்முடைய பிள்ளை தொழுகையாக இருந்து தகப்பன் தாய் தந்தை தொழுகையாக இருக்கிறார்களா, வீட்டில் உள்ள தாய்மார்கள் உறவினர்கள் தொழுகையாக இருக்கிறார்களா, அக்கப்பக்கம் பழகக்கூடிய நம்ம தொழுகையாக இருக்கிறார்களா, மார்க்கத்தை பேணக்கூடியதாக இருக்கிறார்களா, இந்த இஸ்லாத்தை தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா, அல்லாஹ் பற்றி, மார்க்கத்தை பற்றி, ரசூலை பற்றி தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா? எந்த அளவுக்கு ஈமான் யாரை பார்த்தா அதிகரிக்கிறது? நம்மளுக்கு யாரா பார்த்தா ஈமான் அதிகரிக்கிறதா? இன்னைக்கு நம்ம ஒருத்தர் பார்க்கிறோம், ஈமான் அவரை பார்த்து அதிகரிக்கிறதா? இல்லையே. பலகீனம் அடைந்ததாக ஈமானாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம்.
ஈமான் வலுவருவதற்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, மார்க்க கல்வி எங்கெல்லாம் நடத்தப்படுகிறது, எங்கெல்லாம் தர்பியாக்கள், தஸ்கியாக்கள், மார்க்க பயான்கள், பிரச்சாரம் எங்கே நடக்குதோ நேரத்தை ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்தாதான் என்ன செய்ய முடியும், நம்ம ஈமான் வலுவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். இனிதுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு முறை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த நபி தோழரை பற்றி நாம் சில விஷயங்களை அறிந்திருப்போம். சொர்க்கவாசி, எவ்வளோ ஒரு உயர்ந்த உன்னதமான மனிதர் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். போர்க்களத்திற்கு அறிவிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போதுதான் திருமணம் முடிந்து அவருடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிற சூழலை உடனே இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்தார், உடனே எஞ்சி ஓடினார்கள். மார்க்கத்திற்காக உடனே ஓடினார்கள். அந்த போர்க்களத்திலே அவர் மரணித்து விட்டார், ஷஹீதாகிவிட்டார்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனக்கு மலாயிகா மலக்குமார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், குளிப்பாட்டுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த தோழர் என்ன சொல்ல தெரியுமா, நாபக ஹந்தலா, நாபக ஹந்தலா, நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேனே, முனாஃபிக்காக ஆகிவிட்டேனே. ஈமானுடைய பாருங்க, ஈமான் குறைந்து விட்டது. இந்த செய்தியை வெளியே வந்து பேசுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது நானும் ஆகிவிட்டேன். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் இந்த விளக்கத்தை கேட்பேன் என்று நினைச்சாங்க. வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க. யஸீதுல் ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்க செய்யும், வயன்குஸ் குறையதான் செய்யும். அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு இருக்கும்பொழுது, உங்களோடு சேர்ந்து இருக்கும்பொழுது, உங்களோட தோழமை இருக்கும்பொழுது, உங்களுடைய பயானும் தஸ்கியாக்களும் தர்பியாக்களும் அந்த உபதேசங்களை கேட்கும்பொழுது எங்களுக்கு ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, ஈமானாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு சென்றால், எங்களுடைய இல்லத்துக்கு சென்றால், எங்களுடைய மனைகளோடும், எங்களுடைய பிள்ளைகளோடும், எங்களுடைய உறவுகளோடும் சேர்ந்தால் அங்கே அந்த ஆசை பாச உலகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஈமான் குறைந்து விடுகிறதே, நாங்கள் முனாஃபிக் இல்லையா அல்லது கேட்குறோம். அப்படி அல்ல, ஈமான் என்ன செய்யும், ஒரு ஏறும் குறையும் செய்யும். அந்த ஈமானை வலுவருவதற்கு உறுதியாக இருப்பதற்கு நீங்கள் மார்க்கத்தை நிச்சய படித்துக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை பாருங்கள், துஃபைல் இப்னு அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, இப்போ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த தோழர் என்ன செய்கிறார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன் ஓதுறாங்க, கேட்குறாங்க. எப்படின்னா அந்த குர்ஆன் வாசனம் உள்ளே போயிடக்கூடாது, உள்ளே போய் காதில் பஞ்சு வச்சு கொண்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வசனம் என்ன செய்கிறது, அந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. எப்படியோ அவருடைய உள்ளத்தை போய் டச் பண்ணிட்டு, எப்படியோ உள்ளத்தை தட்டி திறந்துட்டு, உள்ளத்தை என்ன செஞ்சது உரசி பார்த்துட்டு, அப்போ என்ன செய்கிறார் என்றால், துஃபைல் இப்னு அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய வராங்க. வந்தவரை உட்கார சொல்கிறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு பேசுகிறாங்க. பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த வசனத்தை, இந்த சூராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருடைய முன்பாக என்ன செய்கிறார்கள், மறுபடியும் ஓதுங்க. 5 மர்ரா திருப்பி சொல்ல சொல்றாங்க, 5 மர்ரா திருப்பி சொல்றாங்க. அந்த துஃபைல் இப்னு அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி சொல்லுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி இந்த சூராவை அங்கே நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கே சூரா பக்கராவையோ சூரா ஆல இம்ரானையோ நீண்ட ஆயத்தில் ஓதுல, சின்ன அத்தியாயம் தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்ற, லம் யலித் வலம் யூலத் குல் குஃபுவன், அவன் யாரையும் பெற்றெடுக்கும், யாரும் பெறவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கேயே அவர்கள் ஈமான்தாரியாக மாறிவிட்டார்கள், அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இனிக்குரிய ஏராளமான சம்பவம் இருக்கிறது. ஈமானை வலுப்பெற வேண்டும் என்றால் திருக்குர்ஆன் படிப்பது. ரசூலுல்லாஹ்வை கொன்றே தீர்வேன் என்று வாளை தூக்கிட்டு அலைந்தவர் தான் யார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரு சில மணி நேரம் தான். வீட்டை கடந்தார், வீட்டுக்குள்ளே தான் சத்தம் கேட்க, வீட்டுக்குள்ளே போனார். சகோதரி கேட்டார், சொல்ல மாட்டேன்னாங்க. அவங்களுக்கு 2 சத்தத்தை ஒரு அடியும் போட்டார். ஆனால் அவர் நீ சுத்தமாயிட்டு வந்து நபர் சொன்ன பிறகு அந்த குர்ஆன் வசனம் ஓதப்படுகிறது. அப்படியே என்ன செய்கிறார், கண்ணீர் மடக இஸ்லாத்துக்குள் முழுமையாக வந்து அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஈமானை வலுப்பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மேலும் மேலும் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கான எங்கெல்லாம் வகுப்புகள் நடக்குதோ அதை நேரம் ஒதுக்கி நம்ம கற்றே ஆக வேண்டும். இக்காலத்தில் ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு என்றால் பாருங்க, ஒரு காலத்தில் ரசிக மன்றம் ஒன்று இருந்துச்சு. முன்னாடி அப்படி தானே ரசிக மன்றம் ஒன்று இருந்துச்சு. ரசிக மன்றம் சொல்லி அங்கங்கே செயல்பட்டு என்ன செய்வாங்க, சில தேவைகளை மக்களுக்கு, பொதுமக்களுக்கே வழங்கி கொண்டு இருந்தாங்க. எப்போது குர்ஆன் சொன்ன அந்த ஏகத்துவம் வந்ததோ அதில் நிறைய பேர் என்ன செய்யாங்க, அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டு என்ன செய்யாங்க, திரும்பி அழகாமல வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது, நடிகர்களுக்கு பின்பாக என்ன செய்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யார், முஸ்லிம்கள். யார் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிமான இளைஞர்கள், முஸ்லிமான இளைஞ பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஒரு ஊரில் நடந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்கிறார்கள், ஒரு கூத்தாடி விபச்சாரன்
ஒரு விபச்சாரத்தை பரப்பக்கூடியவன், ஒரு கயவன் என்ன செய்தான்? அவனை பார்ப்பதற்காக சென்ற என்ன செய்தார்கள்? 40க்கும் மேற்பட்ட செத்து வடினார்கள் இல்லையா? அப்போ என்ன இல்லை? ஈமான் இல்லை. மிக முக்கியமான கவனிக்க என்றால் அது ஒரு பெண்மணி இருந்தால் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் அழகான ஹிஜாப், அழகான நிகாப்னா போட்டு மார்க்கத்தின் பிறகான அழகான தோற்றத்தை உடைய ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்ன செய்கிறாள்? அவர் தான் எனக்கு வேணும், என் கணவர் வேண்டாம், என் பிள்ளைகள் வேண்டாம், என் உறவுகள் வேண்டாம், என்ன வேண்டாம், எனக்கு அவன் மட்டும் தான் வேணும் நிற்கிறாங்க இல்லையா? சமுதாயத்தில் நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எங்கேயே இருக்க உடனே ஈமான இழந்து நிச்சயராக போய் கொண்டு அதை போய் மௌத்தாக்குடைய சூழலை பார்க்கிறோமா இல்லையா? அந்த நிலையில் மரணித்தால் நம்மளுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் பிரசங்கம் செய்கிறார்களோ, யா அய்யுஹல்லதீன ஆமனத்துல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். எப்படி பயந்து அப்படி பயந்து கொள்ளணும், அஞ்சு கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாக அன்றி மரணிச்சாதீங்க. முஸ்லிமாக மரணிக்கணும், முஸ்லிம் அல்லாமல் செத்து போயிடக்கூடாது. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லணும். இன்னைக்கு பார்க்கணும், சினிமா கூத்தாடிய பின்பாக என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் நிற்கிறாங்க, அவனை போய் பார்க்கத்தான் நிற்கிறாங்க. வீடுகளை சொல்லணும், வீடுகளை முதல்ல மார்க்கத்தை படித்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க போய் போகக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவன் சொன்ன கருத்தெல்லாம் இன்னைக்கு நினைச்சாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், அவன் பாட்டுகளை நினைச்சு சினிமாக்களை இப்போ ஒரே சீனாக இருக்குது. என்னைத்துரிய அல்லாஹ் நல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானோடு மரணிப்பது, ஈமானோடு இஸ்லாத்தோடு தீனோடு மரணிப்பது தான் பாக்கியம். இதை இழந்து ஒருவர் மரணித்து விட்டால் என்றால் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் ஈமான் தடியாரோ மரணிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலும் கட்டுப்பட்டு இந்த உலகத்தை வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாசிகள், அவர்கள் தான் சொர்க்கவாசிகளுடைய வாரிசுத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த நிலையிலே நாம் மரணிக்க வேண்டும் என்றால் முதலாக நாம் முயற்சி செய்ய வேண்டியது இந்த ஈமான் வலுவாக இருக்க வேண்டியது, இஸ்லாத்தில் உரிமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை நாம் என்ன செய்யணும்? முதலில் நாம் படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் இது போன்ற கைவர்களுக்கு பின்னாடி, இது போன்ற நடிகர்களுக்கு பின்னாடி, இது போன்ற நடிகர்களுக்கு பின்னாடி போகாமல் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்படி இருக்க வேண்டும் என்றால், மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற என்றால் நாம் என்ன செய்யணும்? தொழுகையிலும் இன்னொரு இபாதத்திலையும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை மணி நேரங்கள் என்ன செய்யப்படுகிறது? வீணாக கடற்கரைகளும் பொற்காட்சி திடல்களையும் மால்களிலும் கடை வீதிகளிலும் எங்கேயாவது சென்று நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்கிறோம்? வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையோ, வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை பிரசங்கம் நடக்கிறது, வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரா ஒரு முறை வைக்கப்படுகிறது. அதில் நம்ம குடும்பத்தோடு கலந்துக்கிறது ஆசைப்படுவதே இல்லை. இன்னைக்கு யார் எத்தனை பேர் நம்ம முஸ்லீம் இருக்கிறோம்? நம்மளோட குடும்பத்தை வெளியே ஒரு தொலைக்காட்சி எங்கேயா பார்ப்பதற்காக செல்வது என்றால் குடும்பத்தோடு அந்த கடற்கரைகளுக்கும் அந்த மால்களுக்கும் அந்த பொற்காட்சிகளுக்கும் அந்த ஜனங்கள் கொண்டு கூடும் கடை வீதிகளுக்கும் போய் குடும்பத்தோடு நேரத்தை போக்குறோம். அந்த குடும்பத்தை கூட்டி போய் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் என்னைக்காவது ஒன்று கூடி நிப்பாட்டி இருக்கிறோமா? என்னைக்காவது இஸ்லாத்தை அதிகப்படுத்துவதற்காக உட்கார்ந்துருக்கோமா? என்னைக்காவது ஈமான் வருவதற்கு ஈமான் உறுதியாக இருக்கான முயற்சி செய்திருப்போமா? யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி முயற்சி செய்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த ஈமானுடைய உறுதியாக இருக்க முடியும். நாம் மரணிக்கும் போது ஈமான்தாரியாக மரணிக்க முடியும். அந்த ஈமானுடைய யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் சோனம் சொல்கிறான், அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்கிறான், அவர்கள் சொர்க்கத்துடைய பூஜை என்று சொல்கிறான், சொர்க்கத்துடைய வாரிசுகள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். அகூலு ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஹாதா மின் துல்லி மின் அல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம்.